வெயிட் லாஸ் சர்ஜரிஸ்ன்னு சொல்கிறத விட வெயிட் லாஸ் ப்ரொசீஜர்ஸ் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்னான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் என்னென்னா வெயிட் லாஸையும் பாடி கான்டூரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. வெயிட் லாஸ்னால் நம்ம ஒபிசிட்டி, அதாவது நம்ம நார்மல் வெயிட்டை விட அதிகமாக இருந்தோம்னா அதை நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓவர் வெயிட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, ஒபீஸுங்கிறது இன்னொரு கேட்டகரி. இது எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோன்னா பேஸ்ட் ஆன் பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐ. நீங்கள் கூகுளில் போய் பிஎம்ஐன்னு போட்டிங்கன்னா அதோட ஃபார்முலா உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்கள் ஹைட்டையும் வெயிட்டையும் போட்டிங்கன்னா அதில் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்களாகவே பிஎம்ஐ அது கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இந்த பிஎம்ஐ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அன்டில் 29 இருக்கும்போது அது ஓவர் வெயிட் கேட்டகரிஸ். நார்மலாக ஜஸ்ட் ஓவர் வெயிட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபாலோ அ ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் டு பி கன்சிஸ்டன்ட். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணி அப்புறம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஃபாலோ பண்ணி அதை பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சர்டன் ஸ்டபர்ன் ஏரியாஸ் இருக்கும். ஏதாவது உங்களோட லவ் ஹேண்டில்ஸ்னு சொல்லுவோம், இடுப்பு பாகமோ ஆர் உங்களோட ஆர்ம்ஸோ இல்லை உங்களோட கையோட லேட்ரல் சைடோ, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டும் நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருந்தால் கூட குறையாமல் இருந்துச்சுன்னா, இல்லை ஜஸ்ட் ஓவர் வெயிட்டில் இருக்கும்போது குறையாமல் இருந்தால் அதுக்கு பெஸ்ட் யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். யூ கேன் ஹேண்டில் வித் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். நான் சர்ஜிக்கலில் இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஒன் ப்ரொசீஜர், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது ஃபேட் லைஸ் பண்ணணும், அப்புறமா ஸ்கின் டைட்டன் பண்ணணும். இதுக்கு ஃபேட் லைஸஸ்க்கு யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்ஜெக்ஷன்ஸ். Then you have energy devices, and the energy ki ultrasound and radio frequency irukku. These are the better energy for fat lysis of a moderate amount. But skin tightening nu pathina you have radio frequency, endo laser, and of course ultrasound to some extent. So இந்த மாதிரி எனர்ஜி டிவைசஸ் இருக்குது. ஃபேட் லைசஸுக்கு அதாவது மினிமல் ஃபேட் லைசஸ். All we are talking about non-surgical fat reduction within overweight range, not obese range. இதுக்கு we spoke about injection lipolysis, cryolipolysis. cryona cool பண்ணி fat lyse பண்ணுறது. We spoke about ultrasound lipolysis, that is high intensity focus ultrasound, and of course radio frequency. But small areas of fat lysis, like if you have under chin or under armsல கொஞ்சமா இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் endo laser யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபேட் லைஸ் பண்ணோன்னா ஸ்கின் டைட்டன் ஆகணும். ஸ்கின் ரீட்ரே பண்ணுறதுக்கு பெஸ்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி, ஃபாலோட் பை எண்டோ லேசர் இஸ் அ கிரேட் டெக்னாலஜி, அண்ட் அல்ட்ராசவுண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் கேன் ஹெல்ப் ஃபார் tightening. And of course இந்த tightening-க்கு there are some injectables also which you can use. இது ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. ஓவர் வெயிட்லேருந்து ஒபீஸ் கேட்டகரி மூவ் பண்ணோம்னா அது மைல்டு ஒபிசிட்டி, மாட்ரேட் ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டின்னு 3 கேட்டகரி இருக்குது. அதில் பிஎம்ஐ 30 to 35, 35 to 40 or ஓவர் 40ன்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரி இருக்கும்போது மைல்டு, மாட்ரேட் அண்ட் மார்பிட் ஒபிசிட்டி. இப்போ நம்ம ரிவர்ஸில் வருவோம். மார்பிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்க நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிஃபரபிளி பேரியாட்ரிக் சர்ஜரி, அதுக்கு தான் மெட்டபாலிக் சர்ஜரி ஆர் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யூஆர் ஆல்ரெடி வி ஆர் டாக்கிங் அபவுட் மார்பிட் ஒபிசிட்டி விச் மீன்ஸ் பிஎம்ஐ ஓவர் 40. அவங்களுக்கு பேரியாட்ரிக்ஸ்லேயும் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பேரியாட்ரிக் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி மார்பிட் ஒபிசி இருக்கிறவங்க யூ வில் எய்தர் கிளாசிஃபை ஃபார் அ பைபாஸ் சர்ஜரி ஆர் minimum at least ஒரு sleeve gastrectomy, but mostly you will qualify under bypass surgery. இந்த ப்ரொசீஜரை பேரியாட்ரிக் சர்ஜன்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அதோட ப்ராஸ் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்பிட் ஒபீஸாக இருக்கிறவங்க தட் இஸ் ஒன் ஆப்ஷன். பட் இப்போதைக்கு we have US FDA approved injections. They are called GLP-1 analogs, glucagon like peptide 1 analogs ன்னு இருக்குது. அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கட்டும், வித் மார்பிட் ஒபீஸ் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு தே கேன் கம் அண்டர் அ மைல்டு ஒபிசிட்டி ஆர் a moderate obesity range without doing bariatric surgery. ஸோ அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் who focus on weight reduction like in Tamira, all of us focus on weight management. ஸோ அந்த மாதிரி தேர்ந்து அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி இதில் தேர்ந்தவங்களை அந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு அதை டைட்ரேட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ டாலரேட் பண்ணுறீங்க, அது எப்படி எடுக்கிறீங்கன்னு எடுத்துகிட்டு அண்ட் யூ கம் ஃப்ரம் அ மார்பிட் ஒபிசிட்டி ரேஞ்ச் டு மைல்ட் ஆர் மாடரேட் ரேஞ்ச்.
இது வந்து ஒரு டு பிரிங் யூ அண்டர் மைல்ட் அண்ட் மாட்ரேட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட். அஃப்கோர்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே டயட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ ரோல், அது வந்து எக்ஸப்ஷனே கிடையாது. தென் யூ கம் அண்டர் மாட்ரேட் ஒபிசிட்டி. ஸோ சம்படி ஹூ இஸ் மாட்ரேட்லி ஒபீஸ் பட் வாண்ட்ஸ் குவிக்கர் ரிசல்ட், பிகாஸ் ஒரு லெட்ஸே ஒரு யங் கேர்ள் ஒரு மேரேஜ் 6 months 1 yearல இருக்குது, ஆர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், or someone who needs to reduce weight to undergo some procedure or whatever. I have had patients who have to lose weight to be a comfortable donor. அந்த மாதிரி. So weight reduction இருக்கும்போது then what do we do? So when we have a short duration, you are under mild or moderate obesity, you can combine few procedures. அதாவது ஃபுல் லைப்போசக்ஷன் பண்ணிவிட்டு முக்கியமான ஏரியாவுக்கு, அதாவது அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அந்த வெயிட் ஒரு ஹேம்பரிங்காக இருந்துச்சுன்னா, ஸோ சர்டன் ஏரியாஸுக்கு we remove the excess fat. அது வந்து லைப்போசக்ஷன் மூலியமாக அல்ட்ராசவுண்ட் அசிஸ்டட் லைப்போசக்ஷன், வேசர் லைப்போ வித் சம் ஸ்கின் டைட்டனிங் we do. போஸ்ட் சர்ஜரி அந்த சேம் செட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ்ட்ரிக் பலூனை போட்டுருவோம். Which means that post liposuction also you continue to lose weight because you have a gastric balloon inside. Or இப்போ வந்து post surgery you can also go in for the same GLP-1 injections அந்த மாதிரி. So that you follow in the post liposuction procedure. ஸோ என்னாகும், நம்ம கோல் வந்து நம்மளுக்கு எதிர்பார்க்குற வெயிட்டை அரைவ் பண்ணுறதுக்கு we have 6 months டைம். ஸோ இந்த 6 monthsல we combine liposuction with either a gastric balloon or liposuction with GLP-1 analogs. இதை கம்பைன் பண்ணுவோம். இது வந்து மாட்ரேட் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு along with diet and exercise. இப்போ வந்து மைல்டு ஒபிசிட்டி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டு ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு just liposuction alone in specific areas can help them to bring in shape, post which they follow a strict diet and exercise. Along with this, they can also take for some duration GLP-1 analogs if they are not able to come into a disciplined diet. This will help them to come. Also இல்லைனா நம்ம வந்து லைப்போசக்ஷன் பண்ணாமல் இந்த மைல்டு ஒபீஸில் இருக்கவங்களுக்கு we start them on GLP-1 analogs to help them lead a disciplined life. ப்ரீ-டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டயட் எக்ஸசைஸ் ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைமில் when as they are losing weight, skin லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு of course they'll be advised nutraceuticals, protein supplements எல்லாமே அட்வைஸ் பண்ணுவோம். Along with that we also assist with some non-surgical procedures, because fat, you'll be losing fat, burning fat from everywhere because your metabolism is getting increased by the injection. But some stubborn areas adukku வந்து நம்ம non-surgical procedures, we use ultrasound or like HIFU, radio frequency using thermage, MNRF, இந்த மாதிரி non-surgical endo lift, endo laser, இந்த மாதிரி procedure வச்சு நம்ம வந்து along with GLP-1 analogs will help. So in the video la ninga, if you have not seen the previous episode, please see the video till the end. உங்களுக்கு weight loss journey ல இருந்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். This is Dr. Jayanti Ravindran from Tamira.